சரி பண்ணிடலாம். வைத்தியத்தை கூட என்ன செய்யலாம், கோச்சிங் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து சரி பண்ணிடலாம். படிப்பறிவு இல்லாத, எழுத்தறிவு இல்லாத, எந்த நாலேஜுமே இல்லாத ஒரு மடையனை, ஒரு ஜாஹிலை எந்த காலத்திலும் சரி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஜாஹிலியாக்களை சரி செய்தவர்கள் நபிகள் நாயகம். அப்படிப்பட்ட காட்டு மிராண்டித்தனமாக வாழ்ந்த மக்களை எல்லாம் நபிமார்கள் அல்லாஹ்வின் பாதையில வரவழைத்தது எப்படி? எல்லா விமர்சனங்களையும் கேட்டார்கள், அதிலிருந்து தனக்கான முன்னேற்றத்தை எடுத்தார்கள். அவன் அப்படி சொல்லிவிட்டான், இவன் இப்படி சொல்லிவிட்டான் என்று சொன்னவர்களை நினைத்து எந்த நபியும் ஒரு நாளும் கவலைப்பட்டது கிடையாது. இந்த சமூகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அதாவது ஒரு பெரிய வேதனை என்னவென்று கேட்டால், பள்ளிவாசலுக்கோ அல்லது மதரசாவுக்கோ எந்த நற்காரியங்களுக்கோ வராமல் போவதற்கு காரணம் என்னை அப்படி கேட்டு விட்டார்கள், என்னை இப்படி சொல்லிவிட்டார்கள், அதனால் என் மனம் வருத்தப்படுகிறது. நபிமார்களும் சஹாபாக்களும் இந்த கேட்டகரியில் வரவே மாட்டார். சொன்னவர்கள் யாரு வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்கள் என்ன சொன்னார்கள் அதை மாத்திரமே எடுப்பார்கள். அப்படிப்பட்ட அறிவார்ந்த சமூகமாகத்தான் நம் சமூகம் உருவாக வேண்டும். காலங்காலமாக இஸ்லாமிய சமூகம் எந்த நற்காரியத்திலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது கிடையாது. அதில் முதல் செய்தி பள்ளிவாசலுக்கு வருவது. பள்ளிவாசலுக்கு வருவதில் நம் சமூகம் ஆக பின்தங்கி இருக்கிறார்கள். காரணம், நம்ம எல்லோரும் பேசுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் பேசுவான், வ இன் துதி அக்ஸர மன் ஃபில் அர்லி யுதில்லுக அன் சபீலில்லாஹ். நபியே, அவர்களில் நிறைய பேர், அவர்களில் அதிகமானவரை நீங்கள் அவர்கள் சொல்வதற்கு நீங்கள் கட்டுப்பட்டால், அல்லாஹ்வுடைய வார்த்தையை கவனிங்கள், அவர்களுடைய சொல்லில் அதிகமானவருடைய சொல்லுக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், யுதில்லுக அன் சபீலில்லாஹ், நீங்களும் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு தவறி விடுவீர்கள் என்று அல்லாஹ் நபிகளாரை பார்த்து சொல்லுகிறான். அப்படி என்றால் இந்த உலகம் எல்லோரையும் பேசும், எல்லோரையும் விமர்சிக்கும். அது நபிமார்களும் விதிவிலக்கல்ல, அவர்களும் அடங்குவார்கள். அப்படி அவர்கள் பேசுகிறார்கள் என்பதற்காக நீங்கள் அதற்கு செவிமடுத்தினால், அதற்கு நீங்கள் கட்டுப்பட்டால், நீங்கள் அல்லாஹ்வின் பாதையை விட்டு தவறி விடுவீர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு முறை ஒரு பெண்ணை கடந்து சென்றார்கள். ஹதீஸில் வரக்கூடிய செய்தி, அந்த பெண்ணை கடந்து செல்கிற பொழுது அந்த பெண் மர்ரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிம்ராஅத்தின், ஒரு பெண்ணை கடந்து சென்றார்கள் ரசூலுல்லாஹ். அந்த நேரத்தில் அந்த பெண் தபுகி அழுது கொண்டிருந்தால், எப்படிப்பட்ட நிலையில், இந்த கபரி, ஒரு கபருக்கு அருகில் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை கடந்து போனவர்கள் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், ஃபகால இத்தகில்லா, நீ அல்லாஹ்வை பயந்து கொள். அழுது இருக்கிற பொம்பளையை பார்த்து ரசூலுல்லாஹ், நீ அல்லாஹ்வை பயந்து கொள் அப்படின்னாங்க. ரெண்டாவது வார்த்தை வஸ்பிரி, நீ பொறுமையாக இரு என்று சொன்னார்கள். உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு சுருள் கோவம் வந்து, நபிகளார் யாரும் தெரியாது, உமக்கு வந்தா தெரியும், உமக்கு அந்த வழி வந்தா புரியும், நான் ஏன் அழுவும் எனக்கு தான் தெரியும், உன் வேலையை பார்த்து கொண்டு போகிறார். நபிகளார் என்று தெரியாமல் நபிகளாரை வாய்ப்பு வந்தபடி வசைப்பாடி விட்டார்கள் அந்த அம்மா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக வீட்டுக்கு போயிட்டார்கள். இந்த அம்மாவுக்கு பின்னாடி தெரிய வருது பேசுனது நபிகளாரை என்று. விஷயம் அறிந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லத்திற்கு சென்றார்கள். அந்த அம்மா போய் சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், நீங்கள் நபி என்று எனக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் நம்மள நிறைய தாண்டவம், நிறைய விளம்பரம், நான் அப்படி இப்படி நிறைய விளம்பரப்படுத்திக்கிறாங்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விளம்பரமும் படுத்திக் கொள்ள மாட்டாங்க தங்களை நபி என்று, ரொம்ப எளிமையாக வாழ்ந்தார்கள். இந்த அம்மா, நான் தெரியாம உங்களை வசைப்பாடி விட்டேன், நான் ஏதோ ஒரு ஆழ்ந்த வருத்தத்தில் அழுது கொண்டிருந்தேன், ஆனால் நான் சொன்னதை மனதில் வைத்துக் கொள்ளாமல் என்னை மன்னித்திடுங்கள் என்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னம ஸப்ரு, பொறுமை என்பது இந்த சதமதி, ஒரு விதமான சோதனைகள் வருகிற பொழுதுதான் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்மாவுக்கு உபதேசம் செய்தார்கள். அன்பிக்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் கவனத்தில் எடுக்க வேண்டிய செய்தி, பெருமானார் கடந்து செல்கிற பொழுது அந்த அம்மா அழுதுட்டு இருக்கிறாங்க. போறவங்க ரசூலுல்லாஹ் அமைதியா போகலாம், தனக்கு எதுக்கு வம்பு என்று கடந்து போகலாம். ஆனா அந்த அம்மாவை பார்த்து ரெண்டு வார்த்தை, அழகான வார்த்தை, உலகத்துல யாருமே அப்படி சொல்ல முடியாது. அல்லாஹ்வை பயந்து சொல்றாங்க, அழுகிற பெண்ணிட்ட போய் அந்த மாதிரி வார்த்தையை சொல்றாங்க, பொறுமையா இருன்றாங்க. இது இஸ்லாமிய பார்வையில இது ஒரு உபதேசமா இருந்தாலும் இது ஒரு விமர்சனம். அந்த அம்மா என்ன செய்யறாங்க, தன்னை யாரோ ஏதோ சொல்லுகிறாங்க என்று அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொண்டு சொன்ன விஷயத்தை பார்க்கல, சொன்னவரை பார்த்தார்கள். சொன்னவரை பார்த்த